ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 2024 ஒரு ஜெர்மன் கிரைம் காமெடி வெப் சீரிஸாக வெளியாயிருக்க மர்டர் மைண்ட்ஃபுல்லியோட பேலன்ஸ் எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். மொதல் 3 எபிசோடு பார்க்காதவங்க மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் 4th எபிசோடுக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனுக்கு போகலாம். இப்போ 4th எபிசோட ஓப்பன் பண்ணால் போலீஸ் எல்லாம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் ஒரு வீட்டோட கதை உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க. ஆனால் இவங்க போன அதே நேரத்துக்கு அந்த வீட்டு ஜன்னலை உடச்சிட்டு ஒரு பாம் வந்து உள்ளே விழுகுது. பாமும் வெடிச்சிருது. இப்போ இது யார் வீடுன்னா அந்த ரிசப்ஷனில் ஒரு லேடி இருப்பாங்கல்ல, அவங்களோட வீடு. அப்படியே கடன்னு ரீவைண்ட் பண்ணா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம கேத்தரினா இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, இங்கே பாரு, நம்ம பொண்ணை நம்ம டே கேரில் சேர்க்கணும், ஆனால் சேர்க்கறதுக்காக நான் போனேன், அவங்க சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? அந்த டே கேர்லையும் டிராகன் ஏதோ ஒரு தப்பான பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு உடந்தையா நீயும் இருந்திருக்க. அதனால டிராகனுக்கு உடந்தையா இருக்க உன்னோட பொண்ணுக்கெல்லாம் அங்கே அட்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி விடு, நம்ம வேற ஏதாவது டே கேரில் சேர்த்துக்கலாம். முடியாது, என் பொண்ணை நான் அங்கே தான் சேர்ப்பேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உனக்கு இன்னும் 3 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நம்ம பொண்ணை அதே டே கேரில் கொண்டு போய் நீ சேர்த்துட்டு வரணும். அப்படி மட்டும் நீ சேர்க்கல, நான் கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோ இப்போ நேராக கிளம்பி அந்த டே கேருக்கு போறாரு. அங்க இருக்கவங்க நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே டொம்னு உள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. இவரும் ரொம்ப நேரமா காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கவும் இப்ப கதவை திறந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க பாருங்க, இங்க மறுபடியும் டே கேர் ஓப்பன் ஆகணும். இங்க கொண்டு வந்து நான் என் பொண்ணை சேர்க்கணும். நீயும் டிராகனும் சேர்ந்து தான் இந்த டே கேரை க்ளோஸ் பண்ணீங்க. இப்போ உன் பொண்ணுக்காக மறுபடியும் ஓப்பன் பண்ணுன்னு சொல்றியா? அப்படியே ஓப்பன் பண்ணாலும் உன் பொண்ணை நான் இங்கே சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. இப்போதான் நம்ம ஹீரோ ஒரு மாஸ்டர் பிளானை பண்றாரு. என்னன்னா, அந்த டிராகனோட அடியால் இருக்கான்ல, அவனோட பேரு சாச்சா. அவன் டிராகன் என்ன ஆர்டர் கொடுத்தாலும் அது என்ன ஏதுன்னு கேட்காம உடனே செஞ்சு முடிச்சிருவான். டிராகன் இது மாதிரி அந்த டே கேரை மறுபடியும் ஓப்பன் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு சாச்சா கிட்ட சொன்னா போதும், அவன் ஓப்பன் பண்ணி விட்டுருவான். அதனால இவர்கிட்ட தான் டிராகனோட கட்ட விரல் இருக்குல்ல, அதை வச்சு சைன் பண்ணிட்டு ஏதோ டிராகன் தான் அந்த ஆர்டர் கொடுத்த மாதிரி நேரா இப்ப சாச்சாவை மீட் பண்ண போறாரு. போன உடனே எப்படி இருக்க என்ன ஏதுன்னுலாம் கேட்டுட்டு, சாச்சா மூராட்டை சுட்டு கொண்டுட்டாங்க, உனக்கு தெரியுமா? தெரியும். நீ யாரையாவது சந்தேகப்படுறியா? ஒருவேளை அது போரிஸா இருப்பானோ அப்படின்னு கேட்குறாரு. இந்த போரிஸ் யாருன்னா, அவனுமே நம்ம டிராகன் மாதிரி ஒரு பெரிய கை தான். இல்லை போரிஸா இருக்க வாய்ப்பு இல்லை. சரி பக்கத்தில் வா, நான் உனக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் டிராகன் மூரட் நாங்கள் 3 பேரும் ஒன்றா இருக்கிறது பிடிக்காத ஒரே ஆள் அந்த டோனி மட்டும்தான். எனக்கு என்னமோ டோனி மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஆனால் மூரட் சாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை கால் பண்ணி அவன் மீட் பண்ணணும்னு சொன்னான். நான் அங்கே போய் பார்த்தப்ப அவன் ஆல்ரெடி செத்து போயிருந்தான். நாங்கள் வழக்கமாக மீட் பண்ணுற பிளேஸு எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படின்னா அந்த கொலையாளி எப்படி கரெக்டாக வந்து அவனை அங்கே கொலை பண்ணியிருப்பான்? அதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. சரி, எதுக்காக என்னை பார்க்கணுன்னு வந்த? டிராகன் நமக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு அந்த நியூஸ் பேப்பர் எடுத்து காமிக்கிறாரு. நியூஸ் பேப்பரில் இவர் ஒரு கீவேர்டு மாதிரி வச்சிருப்பாரு. அதை வச்சு அவங்களா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சாச்சாவும் புரிஞ்சுக்கிறான், டிராகன் அந்த டே கேரை தான் ஓப்பன் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு. ஆக்சுவலாக இது நம்ம ஹீரோட பிளானு. ஆனால் டிராகன் பண்ண சொல்கிற மாதிரி பண்ணுறாரு. சாச்சா அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு டிராகனுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, அவரே இப்போ எவ்வளோ பெரிய ப்ராப்ளமில் மாட்டிகிட்டு இருக்காரு. இப்போ போய் டே கேர் சென்டர் ஓப்பன் பண்ண சொல்கிறாரு. டிராகனுக்கு குழந்தைங்களோட படிப்புன்னா ரொம்ப முக்கியம், அதனால தான். சரி விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எந்திரிச்சு போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோ நடந்து வரும்போது என்ன யோசிச்சுட்டு வராருன்னா, மூரட்டை யாரு கொண்டு இருப்பா? போரிஸா இல்லை டோனியா? இதை நம்ம கண்டுபிடிப்போம். முதல்ல டோனிக்கு மெசேஜ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. இங்கே பாரு, டிராகன் இருக்க இடத்த உனக்கு மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு அட்ரஸை கொடுத்துட்றாரு. இது யாரோட அட்ரஸ்னா, அந்த ரிசப்ஷன் லேடி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டோட அட்ரஸு. சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக அந்த லேடி வீட்டை கோத்து விட்டாரு. அப்படியே நேராக இப்போ ஆஃபீஸ்க்கு வந்து எனக்கும் இந்த ஃபேமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு கையெழுத்தையும் போட்டு கொடுத்துட்றாரு. இவர் கையெழுத்து போடும்போது டும்முன்னு ஏதோ பாம்பு அடிக்கிற சத்தம் கேட்குது. இவர் அதை பெருசாக கண்டுக்காம இப்போ கேஷுவலாக வெளியில் வந்துட்டு இருக்காரு. வெளியில் வந்து பார்த்தா அந்த ரிசப்ஷன் லேடி இருக்காங்கல்ல, அவங்க மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. ஐயோ என்னாச்சு அப்படின்னு கேட்டா, அவங்க அப்பார்ட்மெண்ட்ல யாரோ பாம்பு போட்டாங்களாம். அந்த அதிர்ச்சியில தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு. இவருக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இப்பதான் டோனிக்கு அட்ரஸ் அனுப்பணும், அதுக்குள்ள பாம்பெலாம் வெடிக்குது அப்படின்னு. சரி நம்ம எதுவும் கண்டுக்காத மாதிரி வெளியில போயிடலாம் அப்படின்னு வெளியில வந்தா கரெக்டா டோனி வந்து பிடிச்சிடறான். லாயர், உனக்கு என்ன பிரச்சனை? நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, மெசேஜையும் பார்க்க மாட்டேங்கிற, டிராகன் எங்கடா? அதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு அட்ரஸ் அனுப்பினேன்ல, அந்த அட்ரஸில் பாம்பு வெடிச்சிருக்கு. எதுக்காக அந்த அட்ரஸ்க்கு நீ பாம்பு போட்ட? பாமா? நான் எந்த பாம்பும் போடலையே. அந்த அட்ரஸை நான் உனக்கிட்ட மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அப்போ நீ மட்டும்தான் போட்டிருக்க முடியும். இல்லை, அந்த போரிஸ் என் ஃபோனை ஹேக் பண்ணியிருக்கலாம். அந்த மெசேஜை அவன் கூட பார்த்துருக்கலாம். இது போரிஸாக கூட இருக்கலாம். இங்கே பாரு லாயர், நீ பேச்சை மாற்றாத. நான் உடனே டிராகனை மீட் பண்ணியே ஆகணும். நீ மட்டும் டிராகனை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தலை, உன்னையும் பொண்ணையும் நான் கொன்னுடுவேண்டா அப்படின்லாம் சொல்லி மிரட்டுறான். டக்குன்னு இவனை எப்படியாவது மடக்கணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ ஒரு பிளானை போடுறாரு. போட்டுட்டு அவன்கிட்ட,
இங்கே பாரு, டிராகன் எப்போ உன்னை மீட் பண்ணணும்னு சொல்கிறாரோ அப்போ நானே அவரை உன்கிட்ட கூட்டிகிட்டு வருவேன். அது வரைக்கும் என்னை எந்த டிஸ்டர்பும் பண்ணாத. நான் டிராகனோட ஒரு ஃபேவரட் லாயர். அது மட்டும் இல்லை, என் பொண்ணு டிராகனுக்கும் ஃபேவரட். எங்கள் 2 பேரையும் நீ மிரட்டினு டிராகனுக்கு தெரிஞ்சிச்சு, அவர் உன்னை கொன்னே போட்டுருவாரு. அதனால நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாரு. நீ ஒன்றும் டிராகனுக்கு மேலே கிடையாது, அவருக்கு கீழே வேலை பார்க்குற. அவர் சொல்கிறத தான் நீ கேட்கணும், புரியுதா அப்படின்னு மிரட்டிட்டு நைஸாக கிளம்புறாரு. உடனே நம்ம டோனி ஹீரோவை கூப்பிட்டு, இங்கே பாரு, டிராகன் உயிரோடு இருந்தான்னா நான் உன்னையும் உன் பொண்ணையும் மிரட்டினதுக்கு சாரி. ஆனால் அதுவே டிராகன் உயிரோடு இல்லைன்னு வையி, நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்குல்ல, அதை செஞ்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ரிசப்ஷன் லேடி இருக்காங்கல்ல, அவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு இப்போ போலீஸ்லாம் வந்துட்டாங்க. ஜன்னல் வழியாக தான் யாரோ பாம்பை தூக்கி போட்டிருக்காங்க. ஆனால் பாம்பு தூக்கி போடும்போது யாருமே பார்க்கல. யார் போட்டிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த லேடி போலீஸ்க்கு ஒரு கால் வருது. அந்த காலை பேசி முடிச்சுட்டு, சூப்பர், நமக்கு லீடு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. கொஞ்ச நேரத்திலே அவங்களோட வாட்ஸ்அப்புக்கு இப்போ ஒரு ஃபோட்டோ வருது. அது என்ன ஃபோட்டோன்னா, அந்த காக்கா தூக்கிட்டு போச்சுல்ல நம்ம டிராகனோட ஆள்காட்டி வரல, அதை இவனை ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருக்கான். இவங்களும் டிராகன் விரலோட அதை மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. அப்படின்னா இப்போ டிராகன் எங்கே அப்படின்னு சொல்லி இவங்களும் குழம்புறாங்க. சரி, இந்த விரலை உடனே DNA டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் சாச்சாவும் நேராக அந்த டே கேருக்கு போகிறாங்க. அங்கே இப்போ ஒரு தப்பான பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்குல்ல, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே டே கேரை நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம். உங்களுக்கு இதில் எந்த ப்ராப்ளமும் வராது. உங்களுக்கு எவ்வளோ ஷேர் வரணுமோ அது எல்லாத்தையுமே நாங்களே கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த டே கேருக்கு சாச்சாவை நீங்கள் ஹெட்டாக மாற்றணும், அவ்வளோதான். நாங்கள் ஓப்பன் பண்ண டே கேருக்கு எதுக்கு தேவையில்லாமல் இவனை ஹெட் ஆக்கணும் அப்படின்னோன்னு நம்ம சாச்சாக்கு கோவம் வந்துடுது. அங்கே உட்காந்துருந்த ஒரு ஆளை நல்லா மூக்குலேயே அடிச்சு, ஒத்துக்கலன்னா இதே மாதிரி உன் உடம்புல இருக்க எல்லா பார்ட்டும் ஒன்று ஒன்றா நொறுங்கிக்கிட்டே வரும் அப்படின்னு மிரட்டி அந்த டே கேரை இவங்க பேருக்கு எழுதி வாங்கிடுறாங்க. நம்ம கேத்தரினா என்ன சொன்னாங்க, உள்ளே கொண்டு போய் அந்த டே கேரில் சேர்க்கணும்னு தான் சொன்னாங்க. இவர் அந்த டே கேரை இவர் பேருக்கு மாற்றிட்டாரு. இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் வந்தா நம்ம சாச்சாவையும் ஹீரோவையும் கருப்பு துணி போட்டு எவனோ ஒருத்தன் கடத்திட்டு போயிடுறான். அப்படியே கட் பண்ணி 4th எபிசோட முடிச்சிட்டாங்க. இப்போ 5th எபிசோட ஓப்பன் பண்ணா நம்ம ஹீரோவோட கார் இருக்குல்ல, அது எரிஞ்சு போயிருக்கு. அப்படி இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவையும் சாச்சாவையும் கருப்பு துணி போட்டு கடத்திட்டு போயிருப்பாங்கல்ல, அது வேற யாரும் இல்லை, அந்த போரிஸ். இந்த போரிஸும் நம்ம டிராகனும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க 2 பேரும் ஒன்னா தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பிரிஞ்சுட்டாங்க. இவங்க பிரிஞ்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்ம போரிஸோட கேர்ள் ஃப்ரெண்டை டிராகன் லவ் பண்ணி தூக்கிட்டு போயிட்டான். அதனால கோவமான போரிஸ் டிராகனை கொல்லாம அவனோட கேர்ள் ஃப்ரெண்டையே டிராகனோட வீட்டில் வச்சு கொலை பண்ணிட்டான். அதனால இவங்க 2 பேரும் இப்போ பேசிக்கிறது கிடையாது. போரிஸ் நம்ம ஹீரோ கிட்ட டிராகனுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. டிராகன் வந்து மறைஞ்சிருக்காரு. எதுக்காக அவன் என் கிட்ட இருந்து மறைஞ்சிருக்கான்? இல்லை உங்ககிட்ட இருந்து மறைஞ்சில்ல, போலீஸ் கிட்ட இருந்து மறைஞ்சிருக்காரு. நம்ம டிராகன் ஒருத்தனை அடிச்சே கொன்னாருல, அவனோட பேரு ஈகோரு. அந்த ஈகோரு நம்ம போரிஸோட ஆளு. இங்கே பாரு, ஈகோர் எனக்கு எவ்வளோ முக்கியம்னு அந்த டிராகனுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் என் ஆளை அவன் அடிச்சு கொண்டிருக்கான்னா என்ன காரணம்? இங்கே பாருங்க, டிராகனுமே இதை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டாரு. ஏன்னா இதை டிராகன் வேணும்னு செய்யலை. உங்களுக்கும் டிராகனுக்கும் யாரோ சண்டை மூட்டி விடுறதுக்காக தான் ஈகோர் டிராகனோட சரக்கெல்லாம் அவருக்கே தெரியாம கம்மி விலைக்கு இன்னொருத்தங்கிட்ட விற்கிறதா அவருக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. அதனால தான் அவர் கொஞ்சம் கோவப்பட்டு அவனை கொண்டுட்டாரு. ஆனா ஈகோர் அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு லைட்டா போதையில இருந்தாரா, அதான் தெரியாம தப்பு பண்ணிட்டாரு. அப்படின்னா எனக்கும் டிராகனுக்கும் சண்டை மூட்டி விடணும்னு நினைச்ச அந்த பையன் யாரு? அவன் யாருன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அதை கண்டுபிடிக்கிறது தான் உன்னோட வேலை. உனக்கு அடுத்த மண்டே வரைக்கும் டைம் தரேன். அவனை பிடிச்சு கொண்டு வந்து இதே ரூம்ல நீ நிப்பாட்டணும். அவனை என் கையால அடிச்சே நான் கொல்லணும். அப்படி இன்னும் 4 நாளையில நீ அவனை கண்டுபிடிக்கல, உன்னை நான் கொண்டுடுவேன், கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. வெளியில வந்தா நம்ம ஹீரோக்கு கேத்ரினா கிட்ட இருந்து கால் வருது. அவங்க கால் பண்ணி, நீ ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மறந்துட்ட, உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்குறாங்க. ஐயோ, இருக்க பிரச்சனையில் இது வேறையா அப்படின்ட்டு நேராக இப்போ வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு இவர் தன்னோட பொண்ணுக்கு இப்போ அட்மிஷனை வாங்கிட்டாரு. அட்மிஷன் மட்டும் இல்லை, அந்த டே கேரையே வாங்கிட்டாரு. அட்மிஷன் லெட்டரை காமிச்ச உடனே நம்ம கேத்ரினாக்கு பயங்கர சந்தோஷம். சரி, நம்ம பொண்ணு டான்ஸ் கிளாஸ் போகணுன்னு ரொம்ப நேரமாக கேட்டுகிட்டே இருக்கா, கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஒன்று இவரும் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு லேடி இருக்காங்க. அவங்களோட பேர் டோரோ. அவங்க கால் பண்ணி, நீங்கள் இந்த ஃபர்ம் விட்டு ரிலீவ் ஆகிட்டீங்கல்ல? ஆமாம், ஆயிட்டேன். அப்படின்னா நீங்கள் வச்சிருக்க காரு இந்த ஃபர்மோடது, அதை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடணும். அப்படியா? இப்போ நான் அந்த காரை தானே ஓட்டிகிட்டு இருக்கேன், இப்போ என்னால் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஒன்று பண்ணலாம், இன்னும் ஒரு 1/2 hourல நான் ஒரு ஹோட்டல் சொல்கிறேன், அங்கே வந்துடுங்க. அங்கே வந்து காரை பிக்கப் பண்ணிக்கோங்க. ஓகே சார் அப்படின்ட்டு அவங்களும் வச்சிடுறாங்க. இப்போ நேராக வீட்டுக்கு வந்து தன்னோட பொண்ணை கீழே இறக்கி விட்டுட்டு இவர் ஒய்ஃப் கிட்டையும் போய் இது மாதிரி நான் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. வேலையை விட்டுட்டீங்களா? அப்படின்னா இனிமேல் உங்களுக்கும் அந்த டிராகனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா? இல்லை, வேலையை விட்டுட்டேன்னா நான் இனிமேல் யாருக்கு கீழேயும் ஒர்க் பண்ண போகிறதில்ல, நானே சொந்தமாக ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறேன். டிராகன் எப்போதுமே என்னோட கிளைண்ட் தான், அவர் மாறவே மாட்டார்.
நீயும் ஃபினான்ஷியலாக ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படின்னு கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கார் எடுத்துகிட்டு ஒரு ஹோட்டலுக்கு கிளம்புறாரு. அப்படி இப்போ நமக்கு ஸ்டேஷனாக காமிக்கிறாங்க. நம்ம லேடி போலீஸ்கிட்ட ஒரு ஆள் வந்து ஃபிங்கரோட டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருச்சு, ஆனால் இதை மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்கு டிராகனோட டிஎன்ஏ நமக்கு வேணும். அது நம்மக்கிட்ட இல்லை. இப்போ எப்படி மேட்ச் பண்ணி பார்க்கறது? ஆனால் இந்த விரல் டிராகனோட தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? மேடம், மேபி இருக்கலாம். சரி, நம்ம டிராகனோட லேக் ஹவுஸுக்கு போகலாம், அங்கே போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹோட்டலுக்கு வந்து இப்போ ஹாயாக படுத்திருக்காரு. டோரோ கிட்ட இருந்து கால் வருது. சார், நான் ஹோட்டலுக்கு வந்துட்டேன், உங்கள் காரை எப்போ கொண்டு வருவீங்க? நல்லா பாருங்க, கார் கீழே தான் நிற்கிது, சாவியை ரிசப்ஷனில் கொடுத்துருக்கேன், வாங்கிக்கோங்க. சார், நான் அதெல்லாம் வாங்கிட்டேன், ஆனால் காருக்குள்ளே உங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் வந்து எடுத்துக்கிறீங்களா? அப்படியா, இப்போ என்னால் வர முடியாது, ஒன்று பண்ணுங்க, என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து நீங்களே ரிசப்ஷனில் கொடுத்துட்டு கிளம்பிடுங்க அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறாரு. அங்கே டும்முன்னு ஒரு பாம்பு அடிக்குது. இவர் போய் என்னடான்னு பார்த்தா இவர் காரெல்லாம் அங்கே செதறி போயிருக்கு. ஐயோ, எவனாது கரெக்டாக நம்ம காருக்குள்ளே பாம்பு வச்சது? அப்படின்னா நம்மளை கொல்றதுக்கு எவனோ தீவிரமாக சுற்றிட்டு இருக்கான். மூரட்டை கொண்டுட்டானுங்க. அடுத்து நம்மளை கொல்றதுக்காக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கானுங்க. எப்படி தான் தப்பிக்கிறது, இதெல்லாம் யார் பண்ணுறதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரே குழப்பத்திலே இருக்காரு. இப்போ ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக போய் குளிச்சுட்டு இருக்காரு. யாரோ காலிங் பில்ல அடிக்கிறாங்க. யாருன்னு திறந்து பார்த்தா அந்த லேடி போலீஸு. அவங்க வந்து வெளியில் இப்போ ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆச்சு, உங்களுக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சுமா இவ்வளோ கூலாக குளிச்சுட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லை, கீழே உங்கள் காருமே வெடிச்சிருக்கு. தெரியும், ஆனால் ஒரு கரெக்ஷன், அது இனிமே என்னோட கார் கிடையாது, அது ஃபேமோட கார். புரியலையே, நான் அந்த ஃபேமை விட்டு விலகிட்டேன், அதனால என்கிட்ட இருந்து காரை அவங்களே திருப்பி எடுத்துக்கிட்டாங்க. என் காராக இருந்தால் நான் பதறி போய் கீழே போகலாம், என் காரே இல்லை, நான் எதுக்கு பதறணும்? சரி, நான் அதை பற்றி பேசுறதுக்காக இங்கே வரல. எங்களுக்கு ஒரு விரல் கிடச்சிருக்கு. அந்த விரல் கிட்டத்தட்ட பார்க்க டிராகனோட விரல் மாதிரியே இருக்கு. இப்போ நீ தான் உண்மையை சொல்லணும். டிராகனை நீ என்ன பண்ண? எதுக்காக அன்னைக்கு டிராகனோட லேக் ஹவுஸுக்கு நீ போன? அதான் நான் ஆல்ரெடி சொன்னேனே, என் பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் அங்கே போனேன். அப்படியே நான் தான் டிராகனை கொலை பண்ணியிருப்பேன்னு நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா, கொலை பண்ணும்போது என் பொண்ணைய கையோடு கூட்டிகிட்டு போவேன். அப்படின்னா நீ கடைசி வரைக்கும் உண்மையை சொல்ல மாட்டேன் இல்லை? நாங்களே போய் அந்த வீட்டில் சர்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ உடனே சாச்சாக்கு கால் பண்ணி, ஒருத்தனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. நம்ம சாச்சா இருக்கான்ல, கொஞ்ச நேரத்திலே இவர் யாரை கண்டுபிடிக்க சொன்னாரோ அவனை கண்டுபிடிச்சிட்டாரு. சாச்சா, எப்படி அதுக்குள்ளே இவனை கண்டுபிடிச்ச? நீங்கள் தான் சொன்னீங்களே அந்த பாம் ஒரு ரொமானியன் பாம்னு. நம்ம ஊர்லேயே ரொமானியன் பாம் யூஸ் பண்ணுற ஒரே ஆள் இவன் மட்டும்தான். அதை வச்சு தான் தூக்கணும். சரி, ஓகே, அவனை உள்ளே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு இப்போ ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இவன் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, இவன் உடம்பு பூரா ஷாக் கொடுத்து இவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான், இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறாங்க. அவன்கிட்ட போயிட்டு உன் பேர் என்னன்னு கேட்டால் அவன் வாயவே திறக்க மாட்டேங்கிறான். சரி, ஷாக்கை கொடுங்க அப்படின்னோடனே ஷாக்கை கொடுத்துட்றாங்க. ஷாக் கொடுத்ததுக்கப்புறம் சொல்கிறேன், என்னோட பேர் மால்டா. மால்டா, உனக்கும் டோனிக்கும் என்ன சம்பந்தம்? டோனியா? எனக்கு டோனின்னு யாரையுமே தெரியாது. ஷாக் கொடுங்க அப்படின்னு மறுபடியும் ஷாக் கொடுத்துட்றாங்க. நான் டோனிக்கில தான் வேலை பார்க்குறேன், அவர் என்னெல்லாம் வேலை கொடுப்பாரோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். சரி, ரீசெண்டாக அவர் உனக்கு என்னென்ன வேலையெல்லாம் கொடுத்தாரு? அன்னைக்கு டிராகனையும் சாச்சாவையும் கொல்றதுக்காக தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அந்த நேரம் ஒரு ஸ்கூல் பஸ் அங்கே வந்துருச்சு. அப்புறம் டிராகனுக்கும் ஈகோருக்கும் ஒரு பெரிய சண்டை ஆகி டிராகன் ஈகோரை கொண்டுட்டாரு. எதுக்காக டிராகனையும் சாச்சாவையும் கொல்லணும்னு பிளான் போட்டீங்க? டிராகனுக்கும் போரிஸ்க்கும் ஆல்ரெடி ஒரு பெரிய போரே போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் டிராகனையும் சாச்சாவையும் கொன்னா நீங்கள் யார் மேலே சந்தேகப்படுவீங்க? போரிஸ் மேலே தான் சந்தேகப்படுவீங்க. அதுக்காக தான் நாங்கள் அப்படி செஞ்சோம். அப்படின்னா மூரட்டை எதுக்காக கொண்டீங்க? மூரட்டுக்கு நாங்கள் பண்ண எல்லா பிளானுமே தெரிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் பின்னாடி டோனி தான் இருக்கான்னு உன்கிட்ட சொல்கிறதுக்காக தான் அன்னைக்கு ஃபோன் பண்ணி அந்த காட்டுக்குள்ளே உன்னை வர சொன்னான். ஆனால் அவன் உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறதுக்குள்ளே நான் தான் அவனை கொண்டுட்டேன். அன்னைக்கே உன்னையும் கொண்டிருக்க வேண்டியது, ஆனால் நீ மிஸ் ஆகிட்ட. சரி, மூரட் என்னை மீட் பண்ண போகிறான் அப்படின்றது டோனிக்கு எப்படி தெரிய வந்துச்சு? நாங்கள் மூரட்டோட ஃபோனை ஹேக் பண்ணிட்டோம். ஹேக் பண்ணிங்களா? எப்படா பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் இவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நம்ம லேடி போலீஸ் கூடயே ஒரு இன்னொரு போலீஸ் தெரியவார்ல, அவரோட பேர் மொல்லர். அந்த ஆளுமே டோனியோட ஆளு தான். இது எல்லாத்துக்கு பின்னாடியும் அவருமே உடந்தையா இருந்திருக்காரு. அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள பாம்பு போட்டதும் நீ தானா? ஆமாம், நான் தான் போட்டேன். நேற்று என் காரில் பாம்பு வச்சது அதுவும் நான் தான் வச்சேன். எல்லாமே டோனி சொல்லி தான் நான் செஞ்சேன். சரி, ஓகே, இவனை இங்கேயே அடைச்சி போடுங்க, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புறாரு. வெளியில் போகும்போது கரெக்டாக போரிஸ் எங்கே வந்துடுறான். வா, அந்த காரில் ஏறு அப்படின்னோடனே நம்ம ஹீரோவும் ஏறி காரில் உட்கார்றாரு. இங்கே பாரு, உனக்கு கொடுத்த 4 நாளில் இன்னும் 3 நாள் தான் மிச்சம் இருக்குது. இந்த 3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன டிராகன் கிட்ட கூட்டிகிட்டு போகணும். இல்லை, டிராகனெல்லாம் மீட் பண்ண முடியாது, அவரை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. என்ன ஆனாலும் சரி, நான் டிராகனை மீட் பண்ணியே ஆகணும். இன்னும் 3 நாளில் நீ என்னை டிராகனை மீட் பண்ண வைக்கல, உன்னை கொன்னுடுவேன்.
புரியுதா, இறங்கி போ அப்படின்ட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோவும் வெளியில வந்து, அட பாவீங்களா, செத்து போனவனை இத்தனை பேர் பார்க்கணும்னு என்கிட்ட கேட்டா நான் என்னதான்டா பண்றது, நான் டிராகனை கொண்டதுக்கு பதிலாக பேசாம டிராகன் என்ன கொண்டிருக்கலாம் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கப்போ கட் பண்ணி 5th எபிசோட முடிச்சிடுறாங்க. இப்போ 6th எபிசோட ஓபன் பண்ணா நம்ம ஹீரோ பயங்கர ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு. அப்பதான் அந்த மைண்ட்ஃபுல் கிளாஸ் போனார்ல, அவர் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இங்க பாரு, ஒரு ப்ராப்ளம்னா சொல்யூஷனை எல்லா இடத்துலையும் தேடாத, அந்த ப்ராப்ளம்லேயே தேடு, அதுலயே உனக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அப்படின்னா நமக்கு மொதல் பிரச்சனை யாரு, அந்த டோனியும் டிராகனை மீட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா டோனிக்கு என்ன ஆசை, அவன் ஹெட் ஆகணும். அப்படி அவன் ஹெட் ஆயிட்டான்னா நம்மளை கொன்னுடுவான். அப்படின்னா அவனை ஹெட் ஆக்க நம்ம விடக்கூடாது. ஓகே, அடுத்து யாரு, அந்த போரிஸ். அவன் நமக்கு 3 நாள் தான் டைம் கொடுத்துருக்கான், அதுக்குள்ள டிராகனை மீட் பண்ண வச்சிடணும். இல்லைன்னா அவன் நம்மளை கொன்னுடுவான். அவன் நம்மளை கொல்லக்கூடாதுன்னா நம்ம அவனை கொல்லணும். இதுதான் சொல்யூஷன். அடுத்து நம்ம டிராகனே நேரா வராப்புல, பாத்தியா என்ன கொண்டதுனால உனக்கு எவ்வளவு பிரச்சனைன்னு, பேசாம நீ என்ன கொல்லாமே இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு அந்த பக்கம் போனா அந்த லேடி போலீஸ் அவங்க வந்து உண்மையை சொல்லுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரையும் சமாளிக்கணும்னா நமக்கு இருக்க ஒரே வழி இவங்க எல்லாரையும் கொல்றதா? இல்ல நம்ம ஒரு லாயர், கொலைகாரன் கிடையாது, இதுக்கப்புறம் நம்ம யாரையுமே கொல்லக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ மேல ஒரு ட்ரோன் கேமரா பறந்து வருது. ஏய் எவன்டா அது, நம்மளவே நோட்டம் வருது அப்படின்னு இவர் அந்த கேமராவை உடச்சு போட்டுறாரு. அந்த கேமராவோட சொந்தக்காரங்க வந்து, யோ என் பையன் பர்த்டேக்காக ஆசையாக அந்த கிஃப்டை வாங்கி வச்சிருந்தேன், எதுக்கே உடச்சேன், என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துச்சு அதான் உடச்சேன், சரி இந்த கேமரா எவ்வளோ, இந்த காசப்படி அப்படின்னு காசை கொடுத்துட்டு இவர் கிளம்பிடுறாரு. இப்போ இவங்க எல்லாரையும் நம்ம சமாளிக்கணும்னா நம்ம ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்னு டிராகனுக்கு வேண்டப்பட்ட எல்லாரையுமே அந்த டே கேருக்கு இவர் கூப்பிட்டு விடுறாரு. அந்த மொல்லர் இருக்கான்ல, அவன் தான் நம்ம டோனிக்கு வேலை செய்கிறவனாச்சே. அவங்களுக்கு டிராகனோட விரல் கிடைச்சிருக்கும்ல, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டுட்டு வந்து நம்ம டோனி கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். டோனியும் நம்ம ஹீரோவை மாட்டினாடா இன்னைக்கு அப்படின்ட்டு இப்போ டே கேருக்கு கிளம்பி வரான். இப்போ எல்லாருமே டே கேரில் அசம்பிள் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்க, இந்த மீட்டிங்கை டிராகன் தான் அர்ஜென்ட்டாக அரேஞ்ச் பண்ண சொன்னார், அதுக்காக தான் நானும் பண்ணியிருக்கேன். டிராகன் என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சாரோ அதை இந்த நியூஸ் பேப்பர் மூலமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு ஆளாளுக்கும் ஒவ்வொரு நியூஸ் பேப்பரை கொடுத்துட்றாரு. இப்போ இது எல்லாத்துலேயும் பொதுவாக என்ன இருக்குன்னா, இனிமே நான் யார்கிட்டையும் நேரடியாக பேச மாட்டேன், நான் எது சொல்லணும்னு நினச்சாலும் அதை அந்த லாயர் மூலமாக தான் சொல்லுவேன். இனிமே லாயர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நீங்கள் கேட்கணும். லாயர் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் என் வாயிலிருந்து வர்ற வார்த்தைக்கு சமம், அதனால அது எல்லாத்தையுமே நீங்கள் மதிக்கணும் அப்படின்னு அந்த நியூஸ் பேப்பரில் படித்து முடிக்கிறாங்க. அப்படியே நமக்கு டிராகனோட லேக் ஹவுஸை காமிக்கிறாங்க. அங்கே போலீஸ்லாம் வந்து பயங்கரமாக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் போலீஸ்க்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. லேடி போலீஸ் மொல்லர்கிட்ட, என்ன நமக்கு எந்த எவிடன்ஸுமே கிடைக்கவே மாட்டேங்குது, ஒன்று பண்ணலாமா, அன்னைக்கு எம்லியும் தானே ஜான் கூட இந்த வில்லாக்கு வந்தா, குழந்தை போய் சொல்லாது, அவகிட்ட கேட்டா உண்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் போய் எம்லி கிட்ட விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு லாயரோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. மறுபடியும் இப்போ நமக்கு டே கேரை காமிக்கிறாங்க. நம்ம டோனி ஹீரோ கிட்ட, இதெல்லாம் உண்மையிலேயே டிராகன் தான் உனக்கிட்ட சொல்லி அமிச்சாரா? ஆமா, அவர் தான் சொன்னாரு, இதுல என்ன சந்தேகம், அந்த நியூஸ் பேப்பர்லாம் பாருங்க அவரோட சைன் கூட இருக்கும். அப்படின்னா இந்த விரல் யாரோடது அப்படின்னு நம்ம மொல்லர் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துட்டு போனால அதை எடுத்து காமிக்கிறாரு. அங்க இருக்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. டேய் உண்மையை சொல்லுடா, டிராகனுக்கு என்னடாச்சு, டிராகன் நீ என்ன பண்ண, இது அவரோடது தானே, உண்மையை சொல்லுன்னு கேட்ட உடனே ஆமா அவரோடது தான், ஆனா விரல் அவரோடது கிடையாது, அந்த விரல்ல இருக்க மோதிரம் மட்டும் தான் அவரோடது. நல்லா யோசிச்சு பாருங்க, போலீஸ் ரொம்ப தீவிரமா டிராகனை தேடிட்டு இருக்காங்க. டிராகன் செத்து போயிட்டாரு அப்படின்னு போலீஸ் நம்பிட்டாங்கன்னா இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால தான் இது மாதிரி ஒரு விரல்ல டிராகனோட மோதிரத்தை மாட்டி நாங்களே போலீஸ்க்கு வேணும்னே பாடுற மாதிரி வச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம டோனி நம்பவே மாட்டேங்கிறான். எகிரி வந்து நம்ம ஹீரோவை அடிச்சு, இங்க பாரு நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு எங்களை என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா, டிராகன் உயிரோட தான் இருக்காருன்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, எனக்கு இப்ப இந்த செகண்ட் டிராகன் உயிரோட இருக்காருன்னு நீ ப்ரூவ் பண்ணணும், இல்லைன்னா உன்னை கொண்டுடு வேண்டான்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அவ்வளவுதான் நம்ம சொல்லி முடிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ சாச்சா இருக்கான்ல, அவன் வந்து டிராகன் இன்னும் உயிரோட தான் இருக்காரு, அதுக்கு நான் தான் சாட்சி, இன்னைக்கு காலையில் கூட நான் அவர்கிட்ட ஃபோனில் பேசினேன், இந்த சாட்சி போதுமா இல்லை இதுக்கு மேலே வேற ஏதாவது வேணுமா, வேற ஒன்றும் தேவையில்லை, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோனி கிளம்பிடுறான். அப்படி இப்போ நமக்கு ஹீரோவோட வீட்டை காமிக்கிறாங்க. அந்த லேடி போலீஸ் இங்கே வீட்டுக்கும் வந்துட்டாங்க. நம்ம கேத்தரினா தான் வந்து கதவை திறக்கிறாங்க. ஹாய் கேத்தரினா, எப்படி இருக்கீங்க, உங்கள் பொண்ணுக்கிட்ட நான் ஒரு சின்ன விஷயம் கேட்கணும், கேட்டுக்கலாமா? ஏன் பொண்ணுக்கிட்டயா, எதை பற்றி கேட்கணும்? லாஸ்ட் வீக் உங்கள் ஹஸ்பண்டும் எம்எல்ஏயும் ஒரு லேக் ஹவுஸுக்கு டூர் மாதிரி போயிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, அதை பற்றி தான் கேட்கணும். அவள் சின்ன குழந்தை, அவளுக்கு என்ன தெரிய போகுது, சின்ன குழந்தைக்கு பொய் சொல்ல தெரியாது, அதுக்காக தான் அவகிட்ட விசாரிக்க வந்திருக்கேன் அப்படின்னு இவங்களும் எம்எல்ஏ கிட்ட போகிறாங்க.
அப்படி இப்போ நமக்கு ஹீரோவை காமிக்கிறாங்க. டோனியை எப்படியோ சமாளித்து அமிச்சாச்சு. இப்போ இவங்க எல்லாரையும் நம்ப வைக்கணும்ல. அதுக்காக இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடியும் அந்த டோனி தான் இருக்கான் அப்படின்னு ஷாக் கொடுத்து ஒருத்தங்கிட்ட உண்மையை வாங்கினாங்கல்ல, அந்த வீடியோவை இவங்க எல்லார்கிட்டையும் போட்டு காமிச்சிடுறாரு. ஓகே, இதுக்கப்புறம் நாங்கள் டோனியை நம்பவே மாட்டோம், உங்களே நம்புகிறோம் அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை நம்புறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்படின்னா நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒரு உதவி செய்யணும். போரிஸ் எனக்கு 3 நாள் தான் டைம் கொடுத்துருக்கான். போரிஸ்க்கும் டிராகனுக்கும் சண்டை மூட்டி விடுறதுக்கு எவனோ இடையில வேலை பார்த்துருக்கான். அவனை எனக்காக கண்டுபிடிச்சி தருவீங்களா? தரோம் அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. நம்ம லேடி போலீஸு எம்லி கிட்ட நைஸா வந்து, ஏமா போன வாரம் நீயும் உங்க அப்பாவும் ஒரு வீட்டுக்கு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்கல்ல, அங்க போனப்ப நீங்க 2 பேரும் மட்டும்தான் போனீங்களா இல்ல கூட வேற யாராவது வந்தாங்களா? இல்லையே, நாங்க 2 பேர் மட்டும்தான் போனோம். சரி, அன்னைக்கு உனக்கு ஏதாவது வித்தியாசமா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சா? இல்லை, அன்னைக்கு அப்படிலாம் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. நான் எங்கள் அப்பா கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்படியாம்மா, சரி ஓகே, நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. நம்ம சாச்சா இருக்கான்ல, அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது ஹீரோ டிராகனை ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னு. இப்போ அவனே நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, இங்கே பாரு, இங்கே என்ன நடக்குது, என்ன பண்ணுறேன்னு எனக்கு எதுவுமே புரியலை. இதெல்லாம் ஏன் பண்ணுறேன்னு நான் உன்னை கேட்க போகிறதும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு அந்த டோனிக்கு கீழே வேலை பார்க்க பிடிக்கல. உனக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால நீ டிராகன் என்ன பண்ணுன்னு நான் தெரிஞ்சுக்க போகிறதும் இல்லை, உனக்கிட்ட கேட்க போகிறதும் இல்லை. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி நம்ம 2 பேருமே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோ இப்போ கிளம்பி ஒரு லாட்ஜில் எப்போதுமே தங்குவார்ல, அந்த லாட்ஜுக்குள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தா ஆல்ரெடி இவரோட ரூம் கதவு திறந்திருக்கு. என்னடான்னு உள்ள போய் பார்த்தா உள்ள டோனி உட்காந்துருக்கான். அதுவும் கையில டிராகனோட கட்டை விரல வச்சுட்டு உட்காந்துருக்கான். நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. அப்படியே கட் பண்ணி 6th எபிசோட முடிச்சிட்டாங்க. இன்னும் 2 எபிசோடு தான் இருக்கு. அதுதான் கிளைமேக்ஸ் எபிசோடு. அடுத்த வீடியோல அந்த 2 எபிசோடையும் பார்த்துடலாம். இந்த மொத்த வெப்சீரிஸையும் முடிச்சு விட்டுறலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.